Dear students, in this session we are going to discuss about Fleming right hand rule. Last classes lens law நம்ம induced EMF ஓட direction நம்ம find out பண்ணிருப்போம் lens law யூஸ் பண்ணிட்டு. ஸோ அதனால என்னெல்லாம் எஃபெக்ட் வந்தது அப்படின்றது பார்த்துருப்போம். ஸோ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு கண்டக்டர் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகுது அப்படின்னா ஸோ த டைரக்ஷன் ஆஃப் தி மோஷன் ஆஃப் தி கண்டக்டர், ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன், தென் அதுக்கப்புறம் அது இப்போ மூவ் ஆகுறதுனால அந்த கண்டக்டர்ல என்ன ஆகும் அப்படின்னா இன்டியூஸ் கரண்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அதோட டைரக்ஷன், ஸோ இந்த மூணுத்தோட டைரக்ஷனையும் ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிட்டர்மின் பண்றதுக்கு நம்ம ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் எப்படிலாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ ரைட் ஹேண்டோட தம்பு, தென் தம், ஃபோர் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர். ஸோ இது மூணுமே ஓகேவா, தம்பு, ஃபோர் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் ஆஃப் த ரைட் ஹேண்டர் ஆர் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர். எப்படி இருக்கு பாருங்க, எல்லாமே அவுட் சைட் நாட் இன் சைட் ஓகேவா. ஸோ அவுட்ல ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் மிடில் ஃபிங்கர் தட்ஸ் மீன் சாரி ஃபோர் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனையும் த மோஷன் ஆஃப் த கண்டக்டர் மோஷன் மூவ் ஆகக்கூடிய அந்த டைரக்ஷனை தம்பும், தென் த மிடில் ஃபிங்கர் ஸோ மூவ் ஆகுறதுனால ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டியூஸ்ட் EMF இருக்கு இல்லையா, தட்ஸ் மீன் இன்டியூஸ்ட் கரண்டோட டைரக்ஷன் மிடில் ஃபிங்கர் என்ன பண்ணும் அப்படின்னா இண்டிகேட் பண்ணும். ஸோ அப்போ மிடில் ஃபிங்கர் சாரி தட்ஸ் மீன் ஃபோர் ஃபிங்கர் ஆர் இண்டெக்ஸ் ஓகேவா. ஸோ ஃபோர் ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் magnetic field, then the direction of the motion of the conductor, that's the direction of force, indicates by the finger of thumb, then the middle finger points are the indicate the direction of induced current. So this is magnetic field, this is thumb okay. So it is motion of the conductor, the direction of the motion of the conductor. So here that is the induced current. So நம்ம இங்க induced current ஓட டைரக்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம ஸ்டேட்மெண்ட் லா எழுதும் போது ஃபர்ஸ்ட் எதை எழுதணும் அப்படின்னா தட்ஸ் மீன் ஃபோர் ஃபிங்கரோட டைரக்ஷன். ஸோ அது என்ன பண்ணுது மேக்னெட்டிக் ஃபீல்ட், தென் ஃபோர்ஸ், ஃபைனலா தான் என்ன எழுதணும் நீங்க தட் மீன் இன்டியூஸ்ட் கரண்டோட டைரக்ஷன். இதுவே லெஃப்ட் ஹேண்ட் ரூலா இருந்தது அப்படின்னா கடைசியா என்ன எழுதுவீங்க டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் தட்ஸ் மீன் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் தி கண்டக்டர் எழுதணும். ஸோ அங்கேயும் ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்னா ஃபோர் ஃபிங்கர் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல, தென் செகண்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கரண்ட் எழுதுவீங்க, தேர்டு வந்து என்ன எழுதுவீங்க அப்படின்னா தம்பு எழுதுவீங்க எங்க தட்ஸ் மீன் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல. பட் ஹியர் ரைட் ஹேண்ட் ரூல்ல கடைசியா மிடில் ஃபிங்கர் நம்ம இன்டியூஸ் கரண்டோட டைரக்ஷன் சொல்றோம். ஸோ சி திஸ் டயக்ராம், ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க திஸ் இஸ் தம்பு. ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு பெர்பெண்டிகுலரா தான் நமக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், தட் இஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கு, ஸோ ஃபீல்டு இப்படி இருக்கு, ஃபீல்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி கூட வச்சுக்கோங்க நீங்க, ஃபீல்டு நிறைய ஃபீல்டு லைன்ஸ் இருக்கு. ஸோ கண்டக்டர்ஸ் என்ன ஆகும் இதுல இப்படி மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ அப்படி மூவ் ஆயிட்டு போகும்போது இங்க பாருங்க, ஸோ ஃபீல்டுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும், கண்டக்டர் பார்க்கும்போது பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ அப்போ பெர்பெண்டிகுலர் அந்த கரண்டோட டைரக்ஷன் மிடில் ஃபிங்கர் அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஸோ ஒரு தேர்ட் தட்ஸ் மீன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், இது எக்ஸ் டைரக்ஷன் இது ஒய் டைரக்ஷன் அப்படின்னா இது ஜெட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் சொல்றோம். ஸோ அப்போ மிடில் ஃபிங்கர் EMF நோட் பண்ணும், தம்பு வந்து ஃபோர்ஸ், தென் இண்டெக்ஸ் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் B. ஸோ இது எளிமையா எப்படி நம்ம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலை வந்து நம்ம ஜெனரேட்டர் ரூல்னு சொல்லலாம். ஸோ நமக்கு தெரியும், ஸோ இன் ஆர் கண்ட்ரி, ஸோ நம்ம கண்ட்ரியில் நிறைய சொல்லுவோம், CBI சொல்லுவோம், CID சொல்லுவோம். அந்த மாதிரி அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸ் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னா ஒரு ஃபெமிலியரான ஒரு கிரேட்டஸ்ட் அப்படின்னா FBI அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. நீங்க அப்ரிவேஷன்ல கூட படிச்சிருப்பீங்க, தட் இஸ் அப்ரிவேஷன் ஆர் அக்கானிம்ஸ், தட் இஸ் த ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இதை FBI போத் டூ லாஸ் தட்ஸ் மீன் ரைட் ஹேண்ட் ரூலா இருந்தாலும் பிளம்பிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலா இருந்தாலும் இதை ஞாபகம் வச்சுக்கணும் FBI. So அப்போ thumb F, then this is F, so four finger B, then that's a middle finger I, அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா. So this is four, the force அப்படின்றது thumb, the magnetic field ன்றது middle finger, so this is investigation I ன்றது current, so இது வந்து என்னவா இருக்கும் middle finger இருக்கும். So இது ரெண்டு லாவுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தட் இஸ் FBI. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி எழுதணும், தட்ஸ் மீன் லா. சப்போஸ் அவங்க ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் கேட்டாங்க எக்ஸாம்ல, ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா அப்போ ஃபர்ஸ்ட்ல நீங்க எது எழுதணும், ரெண்டு லாவுக்குமே பிகினிங்ல B தான் எழுதணும், தட்ஸ் மீன் ஃபோர் ஃபிங்கர்
magnetic field. Second is suppose they will ask left hand rule அப்படினா first B, that's mean middle finger, that's mean forefinger. Then second one என்ன எழுதணும் அப்படினா middle finger. Then finally என்ன எழுதணும் அப்படினா force, that's mean thumb எழுதணும். Suppose they will ask right hand rule அப்படினா first middle finger, that's mean forefinger magnetic field, then thumb the last one middle finger அப்படி எழுதணும். So அதுதான் இங்க கொடுத்திருக்கோம் பாருங்க. thumbக்கு F, that is federal, that's the magnetic field, forefinger bureau, that's mean the middle finger, that's mean I, that's the investigation. I means current, நமக்கு தெரியும். B na magnetic field, F na force, force இருந்தா object conduct, that mean move பண்ணும் அப்படினு சொல்றதா. சோ உங்களுக்கு ஜெனரலா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படினா FBI, that's mean இது மாதிரி சொல்லுங்க FBI. சோ இத ஞாபகம் வச்சிட்டு that's mean FBI, okay, FBI. So Federal Bureau of Investigation, force, magnetic field and current. So என்னெல்லாம் கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். So by using this Fleming right hand rule, we determine the direction of force and the magnetic field and the induced current. Thank you. The direction of the induced EMF depends on whether there is an increase or decrease in the magnetic flux. John Ambrose Fleming gave two rules to determine the direction of motion, or the direction of induced current. While the left-hand rule is for electric motors, the right-hand rule is for generators. According to Fleming's right-hand rule, the thumb, forefinger, and middle finger of right hand are stretched perpendicular to each other. And if thumb represents the direction of movement of the conductor, forefinger represents the direction of the magnetic field, and the middle finger represents direction of the induced current. Hi, in this video, in under 3 minutes, I'll explain Fleming's right-hand rule. So we have a short animation here where we have a magnetic field and a conductor placed in the magnetic field, the copper colored rod, and we are moving the rod upwards with a force, and out comes a current from its edge. So let's start at the beginning. We have a magnet, a north pole at the far end, and we have a south pole at the near end, nearer to us. And you can see a blue arrow traveling from the north pole to the south pole. The blue arrow indicates the direction of the magnetic field lines. And the Fleming's right hand rule is shown in the image, where you can see a right hand and the forefinger is pointing in the direction of the magnetic field. And the conductor that's moved upwards in the magnetic field is indicated by the thumb. So there's a force acting on the conductor. So with these two inputs, the forefinger and the thumb, the output is the middle finger, which is pointing in the direction of the induced current. So Fleming's right hand rule is all about the three directions which form the X, Y and Z axis. Let's look at the animation again. Initially, the copper colored conductor is stationary. Where it's stationary, although it's placed in a magnetic field, nothing happens. There is no force, so there is no induced current. Now we will apply a force and move the conductor vertically upwards inside that magnetic field. As soon as we start moving the conductor, you can see the green arrow coming out of the edge of that conductor. That shows that there has been an induced current created inside the conductor. You stop the motion and the current stops too. So this is the principle of Fleming's right hand rule. Once again, to recap, we have a conductor at the bottom level between those two magnets, and there is no induced current. And as soon as we create a force in the vertical axis on the conductor to cut those magnetic lines, you get the induced current of the conductor. So no force, no current. And for a generator, we have to keep rotating the rotor and keep the conductors cutting the magnetic lines in order to get a continuous current. I hope this explains the Fleming's right hand rule. Thanks and have a great day.